மற்றும் ஆரோனுடைய ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமா? இந்த ஆவி அபிஷேகம் பெற்று அழைக்கப்பட்டவர்களை அலட்சியம் பண்ணி பேசுகிறதான ஒரு ஆவியாக காணப்படுகிறது. என்னோடு கூட என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2 அதை திருப்பிக் கொள்ளுங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கு அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ மனுஷனுக்கு விரோதமாக இந்த மிரியாம் ஆரோன் என்கிறதான இவர்களுடைய ஆவி இதோ தேவ மனுஷனுடைய அழைப்பை எதிர்த்து நின்று அதை